Hello guys, welcome back to my channel after a long days or a long form video. So இந்த வீடியோவில் என்னென்னா என்னோட ஸ்கின் இப்படி இருந்த என்னோட ஸ்கின் இப்படி எப்படி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி டெல்லிங் தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் என்னோடய ஸ்கின்னுக்கு நான் என்னென்னலாம் பண்ணேன், எப்படி மாறுச்சு, அதுக்கு நான் என்னென்ன எஃபர்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன் அப்படிங்கிறதா இது. பட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர் போடுறேன். இட்ஸ் நாட் தேட் ஹார்ட், இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், ஸ்டோரி டெல்லிங்க்கு போயிடலாமா? ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஸ்கின் வந்து நல்லா இருந்துச்சு. சேம் லைக் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்படிங்கிறது எப்படின்னா, பர்ஃபெக்ட் ஸ்கின் சொல்லலை. பர்ஃபெக்ட் ஸ்கின்னுங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்ஃபெக்ட் ஸ்கின்னுங்கிறது ஆக்னி மார்க்ஸு, ஆக்னி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே ஒரு நல்ல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கின். மற்றபடி நம்ம மேக்கப்லாம் போடும்போது அப்படியே பாலிஷ்டாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நான் சொல்லலை. பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் இட்ஸ் வெரி நார்மல் அண்ட் நம்ம எவ்வளோ தான் பண்ணாலும் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ அண்ட் எனக்கு வந்து நம்ம ஒழுங்காக தூங்குறது கிடையாது. ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் ஆப்வியஸாக எனக்கு இருக்குது. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சேம் இதே மாதிரி தான் இருக்கும். நர்சிங் சூஸ் பண்ணுறவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லைனா தான் ரொம்ப ஆச்சரியம். நம்மளுக்கும் ஆப்வியஸாக இருக்குது. 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கோவிடில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் நான் வந்து கோவிடில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், அது வந்து ஃபுல்லாகவே வந்து கோவிட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். ஸோ 2 இயர்ஸும் வெறும் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து அந்த கவுன்லேயே தான் சுற்றணும். பிபிஇ போட்டு அந்த கவுன்லேயே தான் சுற்றணும். அந்த கவுன் போடும்போது பயங்கர ஸ்வெட் ஆகும். ஏன்னா டாப் டு பாட்டம் அந்த கோவிட் டைம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி கண்ணு கூட தெரியாது அந்தளவு ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி கவர் பண்ணப்போ டெய்லியும் வந்து நல்லா ஸ்வெட் ஆகும். நம்ம ரிமூவ் பண்ணும்போது 8 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் டியூட்டி முடிச்சு தான் ஓப்பன் பண்ணுவோம். ரிமூவ் பண்ணும்போது பயங்கர ஸ்வெட்டாக இருக்கும். அந்த ஸ்வெட்டாக இருக்கும்போது ஒரு 2-3 ஹவர்ஸில் எப்படின்னா என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக குட்டி குட்டியாக அப்படியே குன்னையாக அந்த மாதிரி குட்டி பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மறுபடியும் மார்னிங் எந்திரிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மறுபடியும் சேம் இதுவே அப்படியே ரிப்பீட்டடாக இருந்துச்சு. 7 டேஸ் டியூட்டி, 7 டேஸ் குவாரண்டைன். அந்த டைமில் என்னாச்சுன்னா 7 டேஸ் அடுத்து குவாரண்டைன் இருக்கிற டைமில் பக்காவாக இருக்கும். ஸ்கின் மறுபடியும் நார்மலாகிடும். மறுபடியும் 7 டேஸ். எனக்கு ஆக்சுவலி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் நான் ஒரு டாக்டர்கிட்ட கேட்டப்போ நோ தட்ஸ் நாட் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்கு இப்படி தான் வந்துச்சு. ஆனால் இதுக்கு ரூட் காஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. பட் அந்த டைமில் தான் எனக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. அப்புறம் எங்களுக்குலாம் குவாரண்டைன் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 1 இயர்க்கு அப்புறம் நோ குவாரண்டைன், கண்டினியூஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம் குவாரண்டைன் எல்லாம் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் அது பர்மனெண்ட்டாகவே என்னோடய ஃபேஸில் இருக்க ஆரம்பிச்சிருச்சு. 2021 எண்ட்லாமே என் ஃபேஸ் ஃபுல்லாக பயங்கரமான பிம்பிள், பயங்கர பிக்மெண்டேஷன்ஸு. அங்கே எல்லாமே ரொம்ப பிக்மெண்ட்டாக ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் அந்த மாதிரி பிம்பிள் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏன் எல்லாமே வந்துடுதுன்னு தெரில. ஆனால் எல்லாமே என் ஃபேஸில் இருந்துச்சு. அப்போது நான் வந்து நிறைய டாக்டர்ஸ் கிட்டே போனேன். கோயம்புத்தூரில் வந்து ஆர்எஸ்புரமில் ஒரு ஃபேமஸ் டாக்டர். அவங்க வந்து அங்கே போனாலே எல்லாம் செய்கிறேன். ஆக்சுவலி மார்னிங் 4 மணிக்கு போய் க்யூவில் நின்று மார்னிங் 9 மணிக்கு தான் நான் அந்த டாக்டரை பார்க்க முடிஞ்சு. ஏன்னா அவ்வளோ க்யூ. ஸோ அவ்வளோ ஃபேமஸான டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே போய் பார்த்தாச்சு. அண்ட் பொள்ளாச்சியில் ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, அவங்கக்கிட்டேயும் போய் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ்கிட்ட, ஏன்னா நம்ம மெடிக்கல் ஃபீல்டு இருக்குன்னா தெரிஞ்ச டாக்டர்ஸ்டையும் நிறைய பேர்த்து சஜஷன் கேட்டாச்சு. எல்லாருமே ஓகே பெனிஜா யூ கேன் யூஸ் திஸ், இதை நீ அவாய்ட் பண்ண, அதை அவாய்ட் பண்ணுன்னு எல்லாமே சொன்னாங்க. ஆனால் எவ்வளோ இதை நான் வந்து எஃபோர்ட் போட்டும் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அந்த 3 மந்த்ஸில் நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இல்லை. 3 மந்த்ஸுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியணும்ல. ஆனால் சுத்தமாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு 1 வீக் ஒரு 1 மந்த் நம்ம யூஸ் பண்ணுறோம், டிஃப்ரென்ஸ் இல்லைனா ஓகே. பட் 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லைனா இட்ஸ் வெரி ஹார்ட். அப்போது ஃபுல்லாக மணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி ஆல் த மணி கான். ஆனால் மூஞ்சியில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரில. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் பொட்டி பொடுக்கையெல்லாம் தூக்கிட்டு சவுதி வந்தாச்சு. சவுதி வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அங்கே தான் மெயின் ஸ்டோரியே இருக்குது. சவுதி வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலே டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, பெனிஜா சேம் அந்த மாதிரி தான் சொன்னாங்க, இந்தியாவில் சொன்ன மாதிரி அந்த க்ரீம், இந்த ஆயின்மெண்ட்டு. அண்ட் அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக யூ கேன் டூ திஸ் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர். ஏன்னா இங்கே வந்து நம்ம இந்தியாவிலலாம் வந்து ஆக்ட்ரஸை பார்க்கும்போது தான் ஓ மை காட் அவங்க ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு. இவங்க வந்து நார்மல் பீப்புளே, நார்மல் கேர்ள்ஸ், ஆல் த பீப்புள் who lives in Saudi, they looks like actress
ஆக்ட்ரஸை விட மேலே இருப்பாங்க எல்லாருமே ஈவன் டியூட்டிக்கு வரும்போது கூட ஃபுல் மேக்கப்பில் அப்படி தான் வருவாங்க. இங்கே வந்து ஸ்கின்னுக்கு வந்து பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பெனிஜா யூ கேன் ட்ரை திஸ் ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர். அண்ட் ஒவ்வொரு ப்ரொசீஜர் எவ்வளோன்னு கேட்டால் இட்ஸ் ஜஸ்ட் 1000 ரியால், இட்ஸ் ஜஸ்ட் 1500 ரியால் அப்படின்னாங்க. ஓ மை காட், இந்தியாவுக்கு கால்குலேட் பண்ணேன், அதில் 30,000 40,000டா, அவ்வளோ இதுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்த புதுசில் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அப்புறம் அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆக்சுவலி ஃப்ரெண்டு கூட இல்லை, அவங்க ஸ்ட்ரேஞ்சர். எங்களோட ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒன் மந்த் என்னவோ தான் இருந்தாங்க. அவங்க வந்திருக்கும்போது சொன்னாங்க, பெனிஜா உனக்கு இவ்வளோ இருக்கே, வை டோன்ட் யூ ட்ரை திஸ் ஒன் அப்படிங்கிற அந்த ஒரு மிராக்கிள் டேப்லெட் வந்து சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து ஏன்னா அவங்ககிட்ட நான் பெருசாக பேசாதனால எனக்கு வந்து பெருசாக அதில் உடன்பாடு இல்லை. ஸோ நானும் வந்து கண்டுக்கல, விட்டுட்டேன். ஆனால் அவங்க வந்து எனக்கு டெய்லி எனக்கு இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தாங்க, பெனிஜா யூ ட்ரை திஸ் அப்படின்னாங்க. அண்ட் அது வந்து செல்ஃப் ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன் கிடையாது, நம்மளே போகிறோம் ஃபார்மஸியில் வாங்குகிறோம் அப்படிலாம் வாங்க முடியாது. அண்ட் இது வந்து டாக்டர்ஸ் சொன்னால் மட்டும்தான், டாக்டர்ஸோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும் தான் வாங்கவும் முடியும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஓகே நம்ம போய் டாக்டர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல டெர்மட்டாலஜிஸ்ட் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன், டாக்டர் இப்படி ஒருத்தவங்க வந்து இந்த டேப்லெட் சொன்னாங்க, ஸோ நான் அதை ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, எஸ் பெனிஜா அஃப்கோர்ஸ் நீ ட்ரை பண்ணலாம், நான் உனக்கு அடுத்தது அதான் சொல்லலான்ட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. ஓகே, அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்துருக்கலாம், சரி பரவாயில்ல அட்லீஸ்ட் லேட்டாவது சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே டாக்டர் நான் போயிடலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அந்த மெடிசனை 6 months சாப்பிடணும். பட் அந்த டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட எல்லா பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி கொலஸ்ட்ராலை செக் பண்ணிவிட்டு அது ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த வந்து டேப்லெட்டை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் என்னோடய ஃபேஸ் வந்து இப்படி ஆச்சு. அந்த என்ன டேப்லெட் அப்படின்னா ரோ அக்யூட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டேப்லெட். இங்கே வந்து சவுதியோட காஸ்ட்டுக்கு 600 ரியால், ஆல்மோஸ்ட் நம்ம ஊர் காசுக்கு 2 monthsக்கு 600 ரியால், 500 to 600 ரியால் ஆகும். ஆல்மோஸ்ட் 10,000 rupees. 2 monthsக்கு 10,000, அப்படி 6 monthsக்கு எடுக்கணும். நான் ஒரு 30,000 40,000 மொத்தமாக 30 to 40,000 அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அது ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் மறுபடியும் பழைய மாதிரி வந்துச்சு. அண்ட் அந்த டேப்லெட்டுக்குன்னு நம்மளுக்கு நிறையா இது தெரிஞ்சுக்கணும். அந்த டேப்லெட்ஸ் நம்ம எடுக்க போகிறோன்னா என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் வேணும், நம்ம எப்படி இருக்கணும், என்ன டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பட் இந்த வீடியோவுக்கு இந்த டேப்லெட் தான் என்னை வந்து இப்படி மாற்றுச்சுங்கிற ஸ்டோரி இத்துடன் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். See you all in another video. Bye bye.